தேன்கூடு வழங்கும் லாசாரா என்கிற லால்குடி சப்தரிஷி ராமாமிர்தம் எழுதிய அபிதா நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 7. அடடடா, எனக்கு இப்போதான் நினைவு வந்தது. சித்தி அவள் ஆத்துக்கு போயிட்டாலே. பக்கத்து கிராமத்தில் அவ தம்பி டேரா சினிமா நடத்துகிறார். படம் மாறும்போதெல்லாம் பையன் பாஸ் கொடுத்துட்டு போவான். சித்தி படம் பார்த்துட்டு நாளை காலையில் தான் வருவாள். அப்பா இன்னும் வரலைனா எப்போ வராரோ? ஒரு சமயம் வர வழியில் திண்ணையில் சீட்டு கச்சேரி கண்டுட்டார்னா இப்படித்தான். ராத்திரி 12 மறுபகலோ தான். ராச்சோருக்கு அப்பாவின் கைவைத்திய மூட்டையே நம்ப முடியாது. அது வேளையில் ஜலம் விட்டு சரியாகவும் ஊறாமல் மறுநாள் பழையதுக்கு தான் சரி. சித்தியின் திட்டு விசவுக்கு கட்டுப்படுற கட்டமெல்லாம் அப்பா எப்போவோ தாண்டியாச்சு. இத்தனைக்கும் தான் ஆடுவதாகவும் தெரியலை. பக்கத்து கையே பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன அவ்வளவு சுவாரஸ்யமோ? எங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியாதா? சரி, உங்களை நிற்க வச்சுட்டு நான் என்னத்தையோ பேசின்னு இருக்கேன். உட்காருங்க, ஒரு பிடி களைஞ்சு வச்சுடுறேன். நிமிஷமாக ஆயிடும். கூடத்தில் குத்து விளக்கு கால் வெளிச்சமும் முக்கால் சாந்துமாக இழைத்த கலவையிலே அவள் நிறம் பளிச்சிடுகிறாள். நாகப்பழம் போல் வெளிகள் கருகருவென உள்ளத்தை துருவுகின்றன. பிடரியை சிலிர்த்து கொண்டு வாளை சுழற்றி கொண்டு தரையில் கால் பாவாமல் பரபரத்து கொண்டு முழுவென புத்தம் புதிது. கடிவாளம் இன்னும் வெளாத கண்ணிவாய் வெள்ளை குதிரைக்குட்டி. இன்று முழுதும் அதன் துள்ளல் பார்த்து கொண்டிருக்கலாம். பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கோ? பருப்பு துவையல் அரைக்கட்டுமா? துவையல் அரைச்சி சீரக ரசம்? ரசம் எனக்கு நன்னா பண்ண வரும். இல்லை கூடையில் 4 கத்திரிக்காய் கிடக்கு, அப்படியே எண்ணெயில் வதக்கட்டுமா? சிவப்பு கத்திரிக்காய். இல்லை இரண்டுமே பண்ணட்டுமா? என்ன எல்லாத்துக்குமே சும்மா இருக்கேள்? மனசுக்குள்ளே சிரிப்பாக இருக்கா? அது என்னவோ வாஸ்தவந்தான். ராத்திரி அநேகமாக மோரிஞ்சாதந்தான். ஏதோ உங்கள் சாக்கில் எங்களுக்கும் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது பெருசில்லை. பண்ணி போடுவதில் எப்படியும் ஒரு சந்தோஷம் இருக்கே, அதற்காகன்னு வச்சுக்கோங்களேன். ஏது நீங்கள் எல்லாத்துக்குமே கம்முன்னு இருக்கிறத பார்த்தா எதை போட்டாலும் சாப்பிட தயார் போல் இருக்கே. அதுக்காக நான் எதையேனும் போட மாட்டேன், அப்பாவே திட்டுவா. சரி, எனக்கு தோணினதை பண்ணுறேன். நீங்கள் திண்ணையில் கொஞ்ச நேரம் காத்தாட உட்காந்துருங்கோ. இலையை போட்டுட்டு நான் கூப்பிடுறேன். அபிதா, என்னை திண்ணைக்கு போகச் சொல்லாதே. தசரதன் கெஞ்சின மாதிரி உன்னை கெஞ்சி கேட்கிறேன். அபிதா, அடியே கையை, அது மாத்திரம் கேளாதடி. நான் அபிதாவை பார்த்து கொண்டே இருக்கணும். திண்ணை வேண்டாம். நினைத்தாலே தொண்டை வறள்றது. நினைத்ததை நினைந்ததும் தொண்டை உலர்ந்தது என்று உணர்ந்ததும் தொண்டை உலர்ந்தது. குடிக்க தீர்த்தம் கொட. பூமியில் கிழித்த கோட்டினின்று தற்செயலில் எழுந்து பூக்கொட்டும் ஜலமத்தாப்பு போல் அவள் உருவம். கூடத்தில் இறக்கிய குடத்தை நெருங்குகையில் அவள் எனக்கு பதுமையாயிருக்கிறாள், வியப்பாயிருக்கிறாள். விக்கிரகம் உயிர்த்தது போல் பயம் தருகிறாள். மூச்சை மூச்சென்று உணர்ந்து மூச்சை மூச்சாக ஒரு கணகம் சிந்தித்தாலே மூச்சு திணறுகிறது. கண்ணை பெற்ற திருதராற்றன் போல் கண்களை இறுக மூடிக்கொள்கிறேன். பெற்ற பார்வையை இழக்க மனமில்லை. பட்ட தரிசனம் காணவும் திடமில்லை. கண்களை மெதுவாய் திறக்கிறேன். எதிரே தமிழரை என்னிடம் நீட்டிய வண்ணம் தன் புன்னகையில் திவ்யத்தில் ஒளி வீசிக்கொண்டு நிற்கிறாள். தமிழரை வாங்கிக் கொள்கையில் என் விரல் அவள் மேல் படாதா? நோ. எண்ணத்தையும் செயலையும் இம்மியிலிருந்து எல்லை வரை நாம் அறிவு கெட்டாது தன் வழியில் ஆளும் ஆதிக்கத்தின் கட்டளையில் பாத்திரம் கைமாறும் தருணம் எங்கள் விரல்கள் ஒன்றுடன் ஒன்று கோர்த்து கொண்டாற்போல் எவ்வளவு நெருக்கமாய் தமிழரை பற்றியும் தொட்டு கொள்ளவில்லை. அவள் ஏந்தி வந்த ஜலமே அவள் கண்ணி தூய்மையை தன் சத்தியத்தின் சக்தி கொண்டு அவளுக்கு காப்பாற்றி தருவதாய் எனக்கு தோன்றுகிறது. காணலின் நலுங்கல் போல் என் ஏக்கம் கண்கூடாய் என் முன் எழுகிறது. பற்று ஒன்றின் மேல் விழுந்து விட்டால்
பற்று, ஆசை, அன்பு, பாசம், பக்ஷம், காதல், காமம், வேகம், விரகம், ஏக்கம், இன்பம், வேதனை, சோகம், சுகம், ஸ்வர்க்கம், நரகம், உயிர், ஊசல், கூடல், பிரிதல், இன்னும் எத்தனை எத்தனையோ. அத்தனையும் ஒரே சாயம் பிடித்து கொண்ட கெட்டியின் ரகங்களை காட்டும் பெயர்கள்தானே. பற்று ஒன்றின் மேல் விழுந்துவிட்டால் தொடல் என்பது ஏன் அவ்வளவு அவசியமாகிவிடுகிறது? தொடல் உடைமையின் முத்திரை, உறவின் வழித்துணை. உணர்வின் பள்ளிரேகைக்கு ரேகை பாயும் மந்திர சக்தி என்ன? அவள் கொடுத்த ஜலம் தொண்டை அடியில் உவர்த்தது. அந்த கிணற்று ஜலம் கற்கண்டாய் தித்திக்குமே. இதற்கு இந்த உவர்ப்பு எப்படி வந்தது? ஒருவேளை என் தாபம்தான் கொடுமையோ? சக்கு, நீ சாகவில்லை. உன்னையே பலி கொடுத்து என்னை வாங்கும் பழியை கரடிமலை கருவேலநாதனிடம் வரமாக வாங்கிக் கொண்டாயா? நீ வாங்கும் பழி இவ்வளவு பயங்கரமா? சக்கு, என்னால் தாங்க முடியலேடி. சக்கு, என்னை மன்னிச்சுடடி. மன்னிப்பு, இது ஒரு பெரும் பொய். மன்னித்ததால் தீங்கின் பங்கு குறைந்து விடுமா? வேதனையிலிருந்து விடுதலை கிடைத்து விடுமா? நினைவால் இன்னும் கூடுதலை அன்றி குறைவு ஏது? மார்வெடிக்க அழுகை பீரிடுகிறது. அபிதாவுக்கு கேட்டுவிட்டால்? கேட்டுவிட்டதா? பயந்து சுற்றும் முற்றும் பார்க்கிறேன். திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறேன். இங்கு எப்போ வந்தேன்? வந்ததும் நல்லதுதான். என் அழுகை அவளுக்கு தெரியாது அல்லவா? கரையோரம் ஜலம் பருகி கொண்டிருக்கும் விலங்குக்கு கால் சறுக்கி விட்டார் போல் வெட்கமற்ற அழுகையில் விழுந்து விடுகிறேன். மண்டையுள் நரம்புகள் தீகின்றன. செவி, மூக்கு, கண்களில் ஆவி பறக்கிறது. மன்னிப்பு கிடையாது. உண்டு உண்டு என்பது நம்பிக்கையானால் இல்லை இல்லை என்பது உண்மை. இல், ஈ, நெற்றிலை இல், இடது கையில் வலது கையில் விண் விண். மார்பில் ஆணி தெரித்தது. சக்கு, என்னை சிலுவையில் ஏற்றிவிட்டாய். சாப்பிட வரேலா? உள்ளே இருந்து அவள் குரல் கணீர் என்று அழைத்தது. பழைய நாள் திரும்பி வந்துவிட்டது. கூடத்தில் குத்து விளக்கடியில் தையல் இலை போட்டிருக்கிறது. அதில் ஈர்க்கு தையல் பாதையாய் எவ்வளவு அழகாய் ஓடுகின்றது. ரசம் புளித்தது. சாதத்தை குழைத்து விட்டாள். கத்திரிக்காய் சரியாக வேகவில்லை. நன்னா இருக்கா? நன்றாய்த்தான் இருக்கிறது. நிஜமாவே ரசத்தை கையில் ஏந்து கப்புகிறேன். அன்பிட்டவர்களின் குறைகளே அவர்களிட்ட அன்பின் விசேஷ ருசி. எப்பவுமே பசிக்காகவா சாப்பிட்றோம்? சமைத்ததற்காகவா சாப்பிடுகிறோம்? வாசற்கதவை யாரோ படபடவென தட்டுகிறார்கள். அபிதா போய் கதவை திறக்கிறாள். வாங்கோ மாமி. அவளுடன் வந்த துணை ரேளியிலேயே தயங்கி நிற்கிறான். என் மாமாவின் பல பேரன்களில் ஒருவன். சாவித்திரிக்கு கோபத்தில் கண்கள் கடுக்கின்றன. எங்கே போறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? இங்கே வந்தேன்னு கண்டேனா? வயல்காட்டில் பாம்பு பூச்சி பிடுங்கி எடுத்து விழுந்து கிடக்கேள்னு கண்டேனா? உங்கள் ஊருக்கு வந்ததுக்கு கைமேல் பலனா? உங்களை எங்கேன்னு போய் தேடுறது? கையும் களவுமாக பிடிபட்ட மாதிரி நான் ஈரம் காயும் கையுடன் இலையெதிரில் உட்கார்ந்திருக்கிறேன். இலையில் சாதம் குவிந்து சத்தியமாய் வெண்மை துலங்குகிறது. அபிதா மிரண்டு நிற்கிறாள். சாவித்திரியின் கோபம் அவளுக்கு பயமாயிருக்கிறது. சாவித்திரியின் கோபம் எனக்கு புரிகிறது. அவள் சொல்லும் நியாயம் புரிகிறது. ஆனால் சாவித்திரியைத்தான் புரியவில்லை. சக்கு எழுதிவிட்டு போயிருக்கும் சித்திரத்தின் பக்கத்தில் அதன் கேலி போல் நிற்கும் இந்த தடித்த உருவம் யார்? விளக்குச் சுடர் கூடத்து சுவர்களில் வீசிய எங்கள் நிழல்கள் பெரிதாய் ஒன்றையொன்று ஊமை பயமுறுத்தலில் சிலிர்த்து கொண்டு எங்களுக்கு புரியாது தங்களுக்கே புரிந்த சடங்கு கூத்தில் ஆடுகின்றன. என்றும் எங்களுக்கு விடுதலை இல்லாமல் எங்களை தங்களுடன் கவ்விக்கொண்ட எங்கள் நிழல்கள். அத்தியாயம் 7 நிறைவுற்றது. அத்தியாயம் 8. மறுநாள் காலை அபிதாவின் சித்தி வந்தாள். உடன் அவள் தம்பி
டென்ட் சினிமா முதலாளி வந்திருந்தான். அவனே ஸ்டார் மாதிரி தான் இருக்கிறான். பார்த்ததும் மனதை ஜிவ்வுவது அந்த எடுப்பான மூக்கும், கண்ணை மறைத்து கொண்டு முன் சரிந்த முரட்டு மயிரும், ஒழுங்காய் ஒதுக்கிய துளிர் மீசையின் செம்பட்டையும் தான். அபிதா, நீ ஏன் வரல? உனக்கு படம் பிடிச்சிருக்கும். சிலும்பலே இல்லாது சுவாபத்திலேயே கனத்த வெங்கலக் குரல். ஆமாம், உன் படத்தை நீ தான் மெச்சிக்கணும். ஒரு பாட்டா, டான்ஸா, சண்டையா? உட்கார்ந்தது தெரியல, உடனே எழுந்துட்ட மாதிரி தான் இருந்தது. படம் அவ்வளோ சுருக்கம் முடிஞ்சிடுது. கூட்டமே இல்லை. நாற்காலியில் ஈ ngொயின்னு ராத்திரியே விட்ட சுருக்குக்கு திரும்பி இருக்கலாம். ஆனால் இந்த வீட்டுக்கு தான் எப்பயும் திரும்பின்னு இருக்கோமே. திரும்புறதுனாலே பின்ன என்ன அர்த்தம்? ஒரு சமயம் ஒரு இடம் திரும்பின்னு இருக்க வேண்டாமா? உங்களுக்கெல்லாம் ரயில் ஏறி போகிற மாதிரி விடிகால ஊர் போய் சேர மாதிரி கணிசமாக 4 மணி நேரம் இருக்கணும். உனங்கினா பாட்டு, தடுக்கி விழுந்தா கும், இடறி விழுந்தா அதுவே ஒரு டான்ஸ். இதுவும் தான் எப்பயும் இருக்கே. கொஞ்சம் ஹை கிளாஸ் பிக்சர் சார். சீப் ரெண்ட்டுக்கு வந்தது. இன்னைக்கு பார்த்துண்டு நாளை காலையில் தூக்கிட வேண்டியது தான். அபிதா, கேட்குறேனே, நீ ஏன் வரல? ஆமாண்டா, உன் அத்திம்பேரை நம்பி வாசக்கதவையும் திறந்து போட்டுட்டு நான் இவளையும் உன் அவசல் படத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன். திரும்பி வர வேலைக்கு இருக்கிற வாசல் கதவையும் எவனாவது அடுப்புக்கு பிடிங்கிட்டு போயிடட்டும். அந்த பிராமணன் இன்னமும் வரலையே. எனக்கு தெரியும். அங்கேயே குளத்தில் குளிச்சுட்டு நேற்று சோத்தையே சாமிக்கு காட்டிவிட்டு ஒரு நட மிச்சம் பண்ணிட்டு வந்துடுவார். கேட்டுக்கொண்டே குருக்கள் உள்ளே வருகிறார். அவர் தோளில் தொங்கும் நைவேத்திய மூட்டையும் கபடும் அசடும் கலந்த அந்த இழிப்பும் அவரை பார்த்தால் சர்க்கஸ் கோமாளி போல்தான் இருக்கிறது. அவர் வராததை கேட்டுக்கொண்டிருந்தவள் கூட அவர் வந்ததை சட்டை செய்வதாய் தெரியவில்லை. அவர் மைத்துனன் வீட்டில் அவர் இருப்பதாக ஏற்றுக்கொண்டதாகவே தெரியவில்லை. அவன் என்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கிறான். என்ன பேசுகிறான் என்று அவன் பேசிக்கொண்டிருக்கையிலேயே எனக்கு மறந்து போய்கொண்டே வருகிறது. பலகையில் வலதுகை எழுத பின்னாலேயே இடதுகை அழித்து கொண்டு வருவது போல். ஆனால் அவன் கதையை அவன் சொல்லி நான் தெரிந்து கொள்ள தேவையில்லை. அவன் உடையும் ஒழுங்காக ஒதுக்கிவிட்ட அரும்பு மீசையுமே அவன் வெற்றி கதைக்கு சாட்சியாய் அலறுகின்றன. என்னை அறியாமலேயே ஒரு காதை கூட பொத்திக்கொண்டு பிறகு பொத்தினது தெரியாமல் இருக்கும் பொருட்டு காதின் பின் சொரிந்து கொள்கிறேன். அ செல்ஃப் மேட் மேன். அவன் சூழ்நிலைக்கு ஒவ்வாது உயர்ந்த ரகத்துணி, கண்ணை பறிக்கும் சலவை, உருளைக்கிழங்கு வறுவல் பிள்ளை போல் பெரிய ரிஸ்ட் வாட்ச். புதிதாக கண்ட சுகம் ஆத்திரத்துடன் அனுபவிக்கிறான். அனுபவ ஞானத்தை தவிர வயிற்றை கீறினால் அக்ஷரம் தேருமோ சந்தேகம். இவனுக்கு இப்போ சொந்தமாயிருக்கும் இந்த டென்ட் சினிமாவிலேயே இவனே வெற்றிலை பாக்கு, பீடி, சிகரெட் கணீர் என்று சிலம்பலற்ற குரலில் விற்றிருப்பான் என்றால் எனக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் என் வாழ்வும் அப்படித்தானே. அதனாலேயே நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் விளக்கம் இல்லாமலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். கோதாவில் மல்லர்கள் போல் ஒருவனையொருவன் கட்டி பிடித்து புரளும் முன் ஒருவனையொருவன் ஆழம் பார்த்து கொண்டு ஒருவரை ஒருவர் வளைய வருகிறோம். என்னை போல் அவனை காண எனக்கு ஏன் ஆகவில்லை? அவனைப் போல் நான் இல்லை என்கிற ஆத்திரம்தானே. குழந்தையின் முகத்தெதிரே கயிற்று நுனியில் பொம்மையை தொங்கவிட்டு ஆட்டுவது போல் அபிதாவுக்கு சினிமா ஆசை காட்டுகிறான். அபிதாவின் கண்கள் விரிகின்றன. புன்னகை உதட்டோரத்தில் ஆரம்பித்து அதன் உள்ளொளி மறு ஓரத்துக்கு பரவிச் செல்வது எனக்கு நன்றாய் தெரிகிறது. அவள் சித்திக்கு சினிமா ஆசை விடவில்லை. அவளுக்கு இருக்காதா? வீட்டை விட்டு, கரடிமலையை விட்டு வெளியே போக அவளுக்குத்தான் வேறே வாய்ப்பு என்ன இருக்கிறது? ஆமாம், இது கண்டிப்பு. வெள்ளிக்கிழமை அபிதா, நீ வந்தே ஆகணும். புதுப்படம். சித்தி எரிந்து விழுகிறாள். ஆமாம், அவளும் வந்துட்டா வீட்டுக்கு யார் காவல்? நீ. ஒரே எழுத்து, ஒரே சொல், ஒரே கத்தி, ஒரே குத்து. மாமிக்கு கன்னங்கள் வெடித்து விடும் போல் உப்புகின்றன. வாயடைச்சு போச்சு. விழி பிதுங்குகிறது. ஆனால் அவள் தம்பிக்கு இரக்கமில்லை. அவள் பக்கம் கூட அவன் முகம் திரும்பவில்லை. அக்காவுக்காகவா அவன் இங்கு வருகிறான்? நீங்களும் வரணும் சார். மாமியையும் அழைச்சிட்டு வாங்கோ. உங்களுக்கெல்லாம் ஏர் கண்டிஷன் தியேட்டரில் உட்காந்து பழக்கம் இல்லையா? சிரிக்கிறான். கொலினோஸ் சிரிப்பு.
உரமான இறுகிய தாடைகள். நன்றாய்த்தான் இருக்கிறான். இதுவும் உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கட்டுமே. நாளடைவில் நானும் ஒரு ஏர் கண்டிஷன் தியேட்டரை கட்ட எனக்கு வசதி வரட்டும்னு பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். பேச்சும் நன்றாய்த்தான் பேசுகிறான். பேச்சுக்கு நாளடைவில்ன்னு சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் அடித்தா நாளைக்கே வாரி கொடுக்கும். போச்சுன்னா அன்னைக்கே காலை வாரிவிடும். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு வேலை காத்து கிடக்கு. அபிதா, மறக்காத. ஆள் வந்து போனதே புயல் வந்து கடந்தாற்போல் அவன் சென்ற வழி நோக்கி அபிதா நின்றாள். இவன் ஒரு திக் விஜயன். இங்கத்திய நினைவு அவளுக்கு இல்லை. நினைப்பில் வெள்ளிக்கிழமை சினிமாவை இப்பவே பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளை அப்படி காண்கையில் என் மார்பை மின்னல் வெட்டுகிறது. நின்ன இடத்தில் கல்லடிச்சா போல நின்றுட்டா பறிச்ச பழம் மாதிரி களத்தில் சோறு விழுந்துடுமா? விழுந்துடுமான்னு கேட்குறேன். அபிதா ஒன்றும் பேசவில்லை. குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்து கொண்டு கிளம்புகிறாள். அவள் கனவு இன்னும் கலையவில்லை. புன்னகை கண்ணக்குழியில் தேங்கிவிட்டது. மௌனம் எவ்வளவு அற்புதமான அங்கி! நளினத்தில் டாக்கா மஸ்லின் அதன் எதிர் என் செய்யும்? அதன் மடிகள் அவள் தோளினின்று விழுந்து அவள் பின்னால் அவளை சூழ்ந்து பூமியில் மௌனமாய் புரள்கின்றன. பறிக்கும் வரை பழத்த மரத்தில் யார் விட்டு வைக்கிறா? இந்த நாளில் பழத்த மரத்தில் எவன் பார்த்தது? எல்லாம் பிஞ்சிலே பழுத்த வெம்பல். இல்லை, தடியால் அடித்து கனிய வச்ச பழுக்கல்கள். பழங்களே ஏது? இங்கு வந்து இத்தனை நாளைக்கு பின் இப்போதான் குருக்கள் இப்படி வாய் திறக்கிறார். பரவாயில்லை, பேச்சில் நொண்டி குருக்கள் வாடை கொஞ்சம் இவரிடமும் அடிக்கும் போல் இருக்கிறதே. அத்தியாயம் 8 நிறைவுற்றது.